செய்திச் சுருக்கம். அமைச்சர் கையை பிடித்து அழுது புலம்பிய மூதாட்டி, வாலாஜாவில் சம்பவம். வயது முதிர்ந்தோர், மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தை ராணிப்பேட்டை மாவட்டம் முழுதும் செயல்படுத்தும் வகையில் வாலாஜா ஒன்றியம் சுமைதாங்கி ஊராட்சியில் கைத்தறி துணிநூல் அமைச்சர் காந்தி துவக்கி வைத்தார். மகத்தான திட்டம். அது ஒன்னொன்னு அவர் பண்றது ஒரு திட்டம் அதே மாதிரி வீடு தேடி வந்து நம்ம செக் பண்ணி படிச்சுட்டு அவங்களால வேற காலேஜ் சேர்க்க முடியும், வீட்டுல இருப்போம். அது நினைச்சு புதுமை திட்டம்னு அது வந்து 1000 ரூபாய். நிகழ்ச்சி முடிந்து புறப்பட்ட அமைச்சரை அதே பகுதியைச் சேர்ந்த 70 வயது மூதாட்டி வள்ளியம்மா திடீரென வழிமறித்தார். தனது வீட்டு மனை கூட்டு பத்திரத்திலிருந்து பிரிக்கப்பட்ட நிலையில் இடத்தை முறையாக அளவீடு செய்து பட்டாவாக மாற்றிக் கொடுக்காமல் பல ஆண்டுகளாக அலைக்கழிக்கப்பட்டு வருவதாக அமைச்சரின் கையை பிடித்த வேதனையுடன் புலம்பினார். இடத்தை அளந்து பட்டா மாற்றிக் கொடுக்க உதவுமாறு கையெடுத்து கும்பிட்டு கேட்டார். அங்கிருந்த அதிகாரிகளை அழைத்த அமைச்சர் காந்தி மூதாட்டியின் புகார் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். வாலாஜா தாசில்தார் ஆனந்தன் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் மூதாட்டியின் இடத்தை உடனடியாக அளவீடு செய்தனர். தொடர்ந்து பட்டா பிரித்துக் கொடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நெகிழ்ந்து போன மூதாட்டி வள்ளியம்மா அமைச்சருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்தார். என்ன பிரச்சனை எனக்கு புரிஞ்சிருச்சு, அதுக்கு தம்ப நான் ரெடி பண்ணி ஆர்டர் வாங்கிட்டேன். புரியுதா? விஜயகாந்த் கனவு திட்டத்தை ஸ்டாலின் நிறைவேற்றிவிட்டார். அப்போ சொன்னபோது கேலி செய்தார்கள். வீடு தேடி ரேஷன் திட்டத்தை விஜயகாந்த் சொன்னபோது கேலி செய்தார்கள். இப்போது அதே திட்டத்தை அரசு செயல்படுத்தியிருக்கிறது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். அந்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவேன் அப்படின்னு கேப்டன் சொன்னார். அன்னைக்கு கேலி பேசிய அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு தமிழக அரசு அதில் ஒரு முயற்சியாக தாயுமானவர் என்ற திட்டத்தின் மூலம் முதியவர்களுக்கு லாரியில வச்சு அந்த பொருட்களை கொண்டு வந்து விநியோகம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிடைத்த வெற்றி. ஏன்னா இந்த ஒரு திட்டத்தை கேப்டன் 2006 எங்களுடைய முதல் தேர்தல் அறிக்கையிலேயே இதை தெரிவிச்சிருக்காங்க. இது சாத்தியமில்லை என்று சொன்ன அத்தனை பேரும் இன்னைக்கு வாயடைத்து அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற நிலைக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே டெல்லியில கெஜ்ரிவால் அவர்கள், பீகார்ல, அதே மாதிரி சத்தீஸ்கர்ல, பல்வேறு மாநிலங்களில் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. திமுக அரசுக்கு 10 நாள் கெடு, நயினார் நாகேந்திரன் எச்சரிக்கை. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அரை நூற்றாண்டு கால கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாக கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு தொடர் போராட்டத்தின் விளைவாக ஓராண்டுக்கு முன்பு பெயருக்கு செயல்படுத்திவிட்டு பின்பு அதிலும் பல குளறுபடிகளை செய்திருக்கிறது திமுக அரசு. முந்தைய அதிமுக ஆட்சியிலேயே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் பெரும்பான்மையான பணிகள் நிறைவுற்ற நிலையில் மீதமுள்ள பணிகளை சரியாக செயல்படுத்தாது இத்திட்டத்தில் திமுக அரசு அலட்சியம் காட்டி வருகிறது.
திட்டம் செயல்பாட்டுக்கு வந்து ஓராண்டு ஆன பின்பும் இன்னும் பெருவாரியான குளம் குட்டைகளில் நீர் நிரப்பப்படவில்லை. இது திமுக அரசுக்கு நிர்வாகத்திறன் இல்லை என்பதையே காட்டுகிறது. திட்டத்தில் விடுபட்டுள்ள 1400 குளம் குட்டைகளையும் 2ஆம் கட்டமாக இணைக்க வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கையையும் கண்டுகொள்ளாமல் இருப்பது இத்திட்டத்தில் திமுக அரசுக்கு துளியும் அக்கறை இல்லை என்பதை தெள்ள தெளிவாக காட்டுகிறது. பல்வேறு கட்ட போராட்டம் நடத்தப்படும் என தமிழக பாஜக அறிவித்ததால் திமுக அரசு திட்டத்தை துவங்கி வைத்தது என்பது உலகறிந்த உண்மை. இன்னும் எத்தனை போராட்டங்களை பாஜக முன்னெடுத்தால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் முக்கியத்துவம் திமுக அரசின் விழிகளுக்கு புலப்படும். போராடினால் மட்டும்தான் திமுக அரசு தனது கடமையை முறையாக செய்ய முன்வருமா? திமுக அரசின் ஆட்சி முடிவதற்கு இன்னும் 7 மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் இன்னும் 10 நாட்களுக்குள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் சரிவர செயல்படுத்தப்பட வேண்டும். இல்லையெனில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்தபடி தமிழக பாஜக சார்பாக பெரும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும். இனிமேலும் காலம் தாழ்த்தி கொங்கு மண்டல மக்களை வதைக்காது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் தமிழக பாஜகவின் தீவிர நிலைப்பாட்டை கவனத்தில் கொண்டு உடனடியாக இத்திட்டத்தை சரிவர செயல்படுத்த வேண்டும் என இறுதிக்கட்ட எச்சரிக்கையை திமுக அரசுக்கு விடுக்கிறேன் என நயினார் நாகேந்திரன் அறிக்கையில் கூறியுள்ளார். மாணவிக்கு காரில் லிப்ட் தந்து அத்துமீறிய SSI கைது. வேலியை பயிரை மேய்ந்த கதை. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையைச் சேர்ந்த மாணவி கல்லூரி 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவரது தந்தை வாழவந்தி நாடு போலீஸ் ஸ்டேஷன் காவலர்களுக்கு சாப்பாடு சப்ளை செய்து வந்ததாக தெரிகிறது. கடந்த 6ஆம் தேதி மாணவி வழக்கம் போல் கல்லூரிக்கு கிளம்பியிருக்கிறார். உடன் அப்பாவும் சென்றுள்ளார். வாழவந்தி நாடு ஸ்டேஷன் சிறப்பு SI மோகன் அந்த வழியாக தமது காரில் சென்றபோது இவரையும் பார்த்து லிப்ட் கொடுத்துள்ளார். முள்ளுக்குறிச்சியில் மாணவியின் தந்தை இறங்கிக் கொண்டார். அதன்பின் தம்முடன் தனியாக வந்த கல்லூரி மாணவியிடம் சிறப்பு SI மோகன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறார். இதை சற்றும் எதிர்பாராத மாணவி அதிர்ச்சியில் கூச்சலிட்டுள்ளார். பின்னர் பாதி வழியிலேயே காரை விட்டு இறங்கிச் சென்றார். தம்மிடம் SSI அத்துமீறி நடந்து கொண்டது தொடர்பாக அந்த மாணவி நாமக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதையடுத்து சிறப்பு SI மோகன் கைது செய்யப்பட்டார். விசாரணை நடந்து வருகிறது. துப்பாக்கிச்சூடு நடத்தி நகைகளை அள்ளிச் சென்ற கொள்ளையர்கள். நகைக்கடையில் நடந்த பகீர் சம்பவம். ஹைதராபாத்தின் சந்தா நகரில் பிரபல நகைக்கடை செயல்படுகிறது. காலையில் வழக்கம் போல் ஷோரூம் திறக்கப்பட்ட நிலையில் முகமூடி தொப்பி அணிந்த 7 கொள்ளையர்கள் உள்ளே புகுந்தனர். துப்பாக்கியை காட்டி ஊழியர்களை மிரட்டி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். அவர்களை தடுக்க முயன்ற உதவி மேலாளர் சதீஷ்குமாரை கொள்ளையர்கள் சுட்டதில் அவரது காலில் குண்டு பாய்ந்து சரிந்து விழுந்தார். ஊழியர்கள் அச்சத்தில் உறைந்தனர். அங்கிருந்து CCTV கேமராவை சுட்டுத் தள்ளினர். நகைகள் வைத்திருக்கும் லாக்கு சாவியை கேட்டு ஊழியர்களை மிரட்டினர். ஆனால் அவர்கள் கைக்கு கிடைக்கவில்லை. இதனால் கண்ணாடி டிஸ்பிளேயில் வைக்கப்பட்டிருந்த வெள்ளி நகைகளை அள்ளி பையில் போட்டுக்கொண்டு அங்கிருந்து அவசரமாக தப்பிச் சென்று விட்டனர். தகவலிருந்து போலீசார் வந்து ஆய்வு செய்தனர். எவ்வளவு நகைகள் பறிபோனது என்பது பற்றி விசாரணை நடக்கிறது. கொள்ளை சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் துப்பாக்கியுடன் பாதுகாப்பு படையினர் நிறுத்தப்பட்டனர். கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருமலை ஏறும் வாகனங்களுக்கு இனி ஃபாஸ்டாக் கட்டாயம். திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. நாடு முழுவதுமிருந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் தங்கள் சொந்த வாகனங்களிலும் வாடகை கார்களிலும் வருகின்றனர். அப்படி வரும் வாகனங்கள் அலிபிரி சோதனை சாவடியில் உடைமைகளை சோதனை செய்து சுங்க கட்டணம் செலுத்திய பின் திருமலைக்கு அனுமதிக்கப்படுகிறது. அதாவது இதுவரை பணம் செலுத்தி டோக்கன் பெற்ற பின்னரே பக்தர்களின் வாகனங்கள் திருமலைக்கு அனுமதிக்கப்படுகின்றன. இந்நிலையில் பக்தர்களுக்கு சிறந்த பாதுகாப்பு வழங்கவும் கூட்ட நெரிசலை தடுத்து வெளிப்படையான சேவை வழங்கவும் ஃபாஸ்டாக் முறை கொண்டு வரப்படுகிறது. ஆகஸ்ட் 15 முதல் திருப்பதி மலைப்பாதையில் செல்ல வாகனங்களுக்கு ஃபாஸ்டாக் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஃபாஸ்டாக் இல்லாத வாகனங்கள் இனி திருமலைக்குள் நுழைய அனுமதிக்கப்படாது. ஃபாஸ்டாக் இல்லாத வாகன ஓட்டிகளின் வசதிக்காக ICICI வங்கியுடன் இணைந்து ஃபாஸ்டாக் வழங்கும் மையமும் அலிபிரி சோதனை சாவடியில் அமைக்கப்பட்டுள்ளது. குறுகிய காலத்தில் அங்கு ஃபாஸ்டாக் வசதியை பெற்ற பின்னரே வாகனங்கள் மலைப்பாதையில் நுழைய அனுமதிக்கப்படும். எனவே பக்தர்கள் ஒத்துழைப்பு அளிக்குமாறு திருப்பதி தேவஸ்தானம் கேட்டுக்கொண்டுள்ளது. கணிப்புகளை பொய்யாக்கி பல நாடுகளை முந்திய இந்தியா. மோகன் பாகவத் பரபரப்பு பேச்சு. ராஜஸ்தான் மாநிலம் சிகார் மாவட்டத்தில் நடந்த ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியில் RSS தலைவர் மோகன் பாகவத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அங்கு அவர் பேசியதாவது: உலகத்துக்கு தேவை ஏற்படுகிற ஒவ்வொரு முறையும் இந்தியா எழுச்சி பெறுகிறது. இன்று நாம் அதை கண்கூடாக காண்கிறோம். சுதந்திரத்திற்கு பிந்தைய வரலாற்றை பார்த்தால் இந்தியா உயர்வு பெறும் என யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். இருந்தாலும் இந்தியா எழுச்சியுடன் உலகில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி வருகிறது. பெரிய சக்திகள் உலகில் இருந்தாலும் தனக்கான இடத்தை இந்தியா பெற்று வருகிறது. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் ஜனநாயகம் செயல்படாது என சிலர் கணித்தனர். கணிப்புகளை பொய்யாக்கி இந்திய ஜனநாயகம் செயல்பட்டது.
ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்ட போது அதை உயிர்ப்புடன் வைத்திருக்க மக்கள் பாடுபட்டனர். இன்று இந்தியா உலகில் உள்ள மற்ற நாடுகளை விட ஜனநாயகத்தில் முன்னிலையில் உள்ளது என மோகன் பாகவத் கூறினார். जब दुनिया को विशेष रूप से इसकी आवश्यकता पड़ती है तब भारत का उत्थान होता है. आज हम देख रहे हैं अप्रत्याशित रूप से अगर स्वतंत्रता के बाद का हमारा इतिहास देखे तो उस इतिहास के आधार पर कोई ये तर्क नहीं कर सकता कि भारतवर्ष उठेगा. பலூச்சிஸ்தான் விடுதலை படையை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தது அமெரிக்கா. இந்தியாவுடன் வர்த்தக போரில் ஈடுபட்டுள்ள அமெரிக்கா தற்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இறங்கியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசம் முனீர் அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் சென்றுள்ளார். இந்நிலையில் பாகிஸ்தானில் இயங்கும் பிரிவினைவாத அமைப்பான பலூச்சிஸ்தான் விடுதலை படையை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அரசு அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவ தளபதி அமெரிக்காவில் இருக்கும் நிலையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்கா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.